ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பாடெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க, ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். டிஃபன் எதுவும் பண்ணல இன்றைக்கி. களி செஞ்சுட்டு கீரை குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. மாவெல்லாம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு டிஃபன் செய்கிற மூடு இல்லை. அதனால் களி செஞ்சுட்டு கீரை குழம்பு செஞ்சிடலாம். சாதம் கொஞ்சம் நைட்டு மிச்சம் ஆயிடுச்சு, அதை போட்டு களி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த 4 தேங்காய் 100 ரூபா. தம்பிக்கு பழம் உரித்து வச்சு அவன் இன்னும் சாப்பிடல. இந்த ஆப்பிளும் கொஞ்சம் மாதுளையும் போட்டு ஜூஸ் கொஞ்சம் போடணும். இந்த தேங்காய் பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். 4 தேங்காய் 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கான் தம்பி. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விலை விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எப்படியும் 5 தேங்காய் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 4 தேங்காய் பண்ணிட்டாங்க. தேங்காய் விலை ஏறினதோடு சரி, திருப்பி இறங்கவே இல்லை போல இருக்குது. பாருங்கள், களிக்கு இந்த பக்கம் வச்சுருக்கேன், இந்த பக்கம் கீரையும் போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. விசில் வந்தோடனே இறக்கி கடைஞ்சி தாளிச்சிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், மாவு தீர்ந்துருச்சு. இப்போது செஞ்சுட்டா களி மாவு லாஸ்ட்டு திருப்பி அரைக்கணும். நான் வெறும் ஆரியம் மட்டும் போட்டு அரைக்க மாட்டேன். கம்பு, சோளம், ஆரியம் எல்லாம் சேர்த்து வச்சு தான் அரைப்பேன். அதை நான் மாவு அரைக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது. இன்றைக்கி களி செஞ்சிட்டோம்னா சரியாக போச்சு மாவு. ஜூஸ் போட கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். எனக்கு பாதி, தம்பிக்கு பாதி. பாருங்கள், ஒரு ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், களியும் ரெடி ஆகிடுச்சு. கீரை இப்போ கடைஞ்சி தாளிச்சிட்டா முடிஞ்சிச்சு. குழம்பு தாளிக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம், கடுகு. பாருங்கள், குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ களி உருண்டை பண்ணிக்கலாம். எப்படி அது 4 உருண்டை வரும்னு நினைக்கிறேன். 1 கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக சூடாக களி கீரை குழம்பு சூப்பராக இன்றைக்கி லஞ்சு. கரெக்டாக 3 உருண்டை வந்துடுச்சு. அவ்வளோதான், கீரை குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். கீரை குழம்பு கொதிச்சிட்ருக்கு, தாளிச்சாச்சு. 1 நிமிஷம். குழம்பு கொதிச்சிச்சு, நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். சூப்பரான பருப்பு சிறுகீரை கடையல், பாசிப்பருப்பும் பருப்பும் போட்டு கடைஞ்சிருக்கேன். 2மே போட்டு தான் கடைவேன் நான் எப்பயும். பாருங்கள், ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம களி சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியான லஞ்சு தான் இது. நம்ம இப்போது டிஃபன் நான் செய்யாததுனால லஞ்சு இதோட விட்டுடாச்சு. சூப்பராக இருக்கும் லஞ்சு. சிம்பிளான லஞ்சு தான், ஹெல்த்தியான லஞ்சு. ஓகேவா? வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஒரு லைக்கை தான் போடுங்களேன். லைக்கே போட மாட்டேன்றீங்கப்பா. வியூவர்ஸும் வரமாட்டேங்குது, ஒரு லைக்கு கமெண்ட் எதுவுமே வரமாட்டேங்குது. நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன் வீடியோ. என்னைக்கு இதாக போதோ தெரியலை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். எங்களை மாதிரி இருக்கிற லேடிஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டிங்களா? நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.